அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த புடவைக்கு தான் ஸ்கேலப் டிசைனு எப்படி வைக்கிறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது சீலை பாருங்கள், இப்படி ஒரு கோல்டன் கலரில் ஒரு கட்டினா அதுக்கு பார்டர் வந்து இந்த மெரூன் கலரு, முந்தானி வந்து ஆரஞ்சு கலரு சிவப்பு கலந்த மாதிரி இருந்தது. இப்போ அதுக்கு ப்ளவுஸு பாருங்கள் இப்படி இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்கேலப் டிசைன் இப்போ பேக் சைடு வச்சோம்னா ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சீலை கலர் எடுத்து ப்ளவுஸில் நெக்குக்கும் கைக்கும் வச்சு ஆட் பண்ணி ஸ்கேலப் டிசைன் தைச்சிருக்கிறேன். ஸ்கேலப்பு தைச்சு நம்மளுக்கு கழுத்தில் மட்டும் சீலை கலர் வர்ற மாதிரி வச்சு தைச்சிருக்குது. இப்போ இதுக்கு வந்து கீழே எப்போ போல் அரைஞ்சி விட்ருக்குறோம்லங்க, அதை வந்து மடித்து அடிச்சுட்டு ஏகமும் ஒரு தையல் ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஸ்கேலப் வச்சோம்னா இது கொச கொசன்னு இருக்குது. இதே வந்து சீலை கலர் எடுத்து அதில் வச்சு தைச்சோம்னா பார்க்குறக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஸ்கேலப்பு உள்பக்கம் தைச்சு வெளிப்பக்கம் திருப்பினோம்னா அந்த சீலை கலர் நம்மளுக்கு வந்துடும் இல்லைங்க. அதனால் அந்த ஐடியா பண்ணி இதில் தைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி தைக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து தையலுக்கு அரைஞ்சி விட்ருக்குறோம்லங்க, மடிச்சு அடிக்கிறதுக்கு பேக் சைடு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு அரைஞ்சி விட்ருக்குறோம்லங்க, அதை வந்து நாம் நல்ல துணியில் வந்து நல்ல பக்கம் வச்சு லைனிங் அது மேலே வச்சு இப்படி அடித்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் வச்சு லைனிங் அது மேலே வச்சு அரைஞ்சி டிஃப்ரெண்ட்டு நம்ம தையலுக்கு அடித்து திருப்புற கொட்டுருக்குறோம் இல்லைங்க, அதை வந்து அப்படியே ஏக அடித்து திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், அடித்து திருப்பியாச்சு. இப்போ அது மேலேயே ஒரு படிமான தையலாட்ட போட்டுக்கலாம். இப்போ ஒரு அந்த அரைஞ்சி விட்ருக்குறோம்லங்க, அந்த அரைஞ்ச அளவுக்கு அப்படி ஏக அந்த லைனிங் பக்கம்தான் பிசுறு வரணும். நம்ம மெயின் கிளாத்தில் வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்தில் நம்ம தையல் படிமான தையல் இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்ட கடைசியில் திருப்பி இப்போ நம்மளுக்கு லைனிங் வந்து நம்மளுக்கு உள்பக்கம் வந்துடுதுங்களா, இதை வந்து ஏக ஒரு தையல் ஓட்டிக்கலாம். நெக்கெல்லாம் எதுவும் வெட்டல, நாம் தான் ஸ்கேலப்பு தைக்கிறதுனால கேன்வாஸ் வச்சு அடிக்கணும். அதனால் இப்படி ஏகமாக இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு நான் டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ பாருங்கள், ஏகமாக ஒரு பேக் சைடு அடித்து திருப்பி ஏகம் தையல் போட்டு டாட்டும் பிடிச்சாச்சு. சென்டரில் இப்படி ஒரு கட் மார்க் போட்டு ஒரு கோடு போட்டுட்டேன். ஏன்னா ஸ்கேலப் டிசைனு அதில் தான் வச்சு அடிக்கணும். இப்போ பாருங்கள், கேன்வாஸ் வந்து நான் 4.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். 4.5 இன்ச்சு 9 இன்ச்சு வருங்க விரிச்சா. நான் வந்து 9 இன்ச்சுக்கு எடுத்து அதையும் ரெண்டாக மடக்கி வச்சுருக்கிறேன். இப்போ 4.5 இன்ச்சு ஆச்சுங்களா. இப்போ கீழே வந்து அவங்களுக்கு கழுத்தளவு வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சு அதுக்கு கீழே நம்மளுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். அதனால் 11 இன்ச்சுக்கு எடுத்துருக்குது. இப்போ உள்கழுத்து வந்து அவங்களுக்கு 2.5 இன்ச்சு. இப்போ நார்மலாக நம்ம ப்ளவுஸில் 2.5 இன்ச்சு குறித்தோம்னா கேன்வாஸில் 2.25 குறிப்போம். ஆனால் வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் பொறுத்த வரைக்கும் நாம் 2.5 இன்ச்சு உள்கழுத்து குறிக்கிறோங்களா, அதே அளவு தான் கேன்வாஸில் வெட்டணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்கேலப் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சேர்ந்து வருது இல்லைங்க, அதனால் நம்ம அந்த 1/4 இன்ச்சு விட்டோம்னா ரொம்ப கழுத்து அகண்டு போயிடும். அதனால் வந்து நாம் 2.5 இன்ச்சுக்கு ஸ்கேலப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2.5 இன்ச்சு போக தள்ளி நம்மளுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். அதில் தான் நம்மளுக்கு சீலை கலர் ஏட் ஆகுது. அதனால் வந்து இப்போ உள்கழுத்து வந்து 2.5 இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிக்கலாம். கீழே வந்து 9 இன்ச்சுங்க அவங்களுக்கு. இப்போ மேலே ஷோல்டருக்கு 6 இன்ச்சு வேணுங்களா, 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே 2.5 விட்டதுனால கீழே 3 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். இதையும் ஒரு பாக்ஸ் பண்ணி நாம் வளைவு எடுத்து கழுத்து ஷேப்பு வரைஞ்சிக்கலாம். மேலே 2.5 இன்ச்சிலிருந்து கீழே 3 இன்ச்சு வரைக்கும் 3 இன்ச்சு வரைக்கும் இப்படி குறித்து அந்த 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு இணைச்சி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்படி கோடு போட்டோங்களா. இப்போ இதை வந்து நம்ம அந்த வளைவு எடுத்துக்கணும். இப்போ இந்த கோடு 2.5 இன்ச்சுக்கு எடுத்துருக்குறோங்க, அதிலிருந்து தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஏகம் அப்படியே 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஏகம் குறிச்சிக்கணும். இப்போ கீழே வந்து நம்ம கழுத்து வளைவு எடுக்கலை, அந்த வளைவு எடுத்துட்டு இந்த 1/2 இன்ச்சு போடுறோம்லங்க, அதை அப்படியே அந்த வளைவுக்கு கொண்டு போயிடணும். இப்போது நம்ம அந்த போட்டு வச்ச பாக்ஸில் இப்படி வளைவு போட்டுக்கலாம். இதிலிருந்து நம்ம அந்த மேலேருந்து 1/2 இன்ச்சு குறிச்சோம்லங்க, அந்த வளைவுக்கும் கரெக்டாக அந்த வளைவிலிருந்து 1/2 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2வது மார்க் பண்ணியிருக்கிறோம்லங்க, அதில் தான் நம்ம ஸ்கேலப்பு அட்டையை வச்சு வரையணும். இப்போ மேலே வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் கொடுத்துருக்குறோம்லங்க, அதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே அதை வெட்டக்கூடாது. நம்ம கட் பண்ணையில் அந்த 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்கழுத்து அகண்டு போகாது துணியில் வச்சு அடிக்கல.
போன வீடியோலையே நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த உள்கழுத்து வந்து அகண்டு போகாத இருக்கிறதுக்கு அந்த 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம வெட்டணும். இப்போ இதிலிருந்து தான் நம்ம ஸ்கேலப்பு இது வெட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், 7 மூடி, 7 பாட்டிலோட மூடியை நான் அட்டையில் இப்படி வட்டமாக போட்டு அதையும் கட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து இப்படி 2ஆக மடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அரை வட்டமாக கிடைக்குதுங்களா. இப்போ நம்ம 2வது ஒரு கோடு போட்டிருக்கிறோம் பாருங்க, 2.5 இன்ச்சு குறிச்சோம்ல ஃபஸ்ட்டு, அந்த வளைவுக வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இது லைனில் டச் ஆகணும். இப்படி வச்சு வரைஞ்சிக்கிறோம். நம்ம 1/2 இன்ச்சு குறிச்சோம்லங்க, அந்த இதில் இப்படி வச்சு முதல் கோட்டுக்கு இந்த வளைவுக்கு இப்படி டச் ஆகிற மாதிரி, அந்த கோட்டுக்கு வெளியும் போயிடக்கூடாது, உள்ளேயும் வந்துடக்கூடாது. கரெக்டாக அப்படியே வச்சு நம்ம 2.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டதில் இந்த ஸ்கேலப்போட அட்டை வந்து டச் ஆகணும். கரெக்டாக இப்படி பொறுமையாக வச்சு இப்படி வளைவு போட்டுக்கலாம். இப்போ எதுக்கு அந்த 1/4 இன்ச்சு 2.25 விடாத 2.5 விட்டோம் அப்படின்னா, இப்படி அந்த வளைவு எடுக்கையில் நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் வளைவாக வருது இல்லைங்க, அதுக்கு வந்து நம்ம 2.5 தான் வெட்டணும். நம்ம 2.25 வெட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப கழுத்து அகண்ட மாதிரி வந்துக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்கேலப் அட்டைக்குமோ ஒவ்வொரு பாயிண்ட் விடுற மாதிரி விட்டு நாம் இப்படி வளைவு எடுத்துக்கணும். அப்போ அந்த ஊசி நின்று திருப்பவும் இல்லைங்க அந்த கார்னர் பக்கம், அப்போ அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு அளவு கேப்பு வரணும். அப்போ தான் வளைவு நம்மளுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும். இல்லாட்டி அந்த இடம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ கடைசி வரைக்கும் வச்சுக்கணும். கடைசியில் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா அந்த கடைசி 2 வளைவுக்கு கொஞ்சம் மட்டும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் குறைச்சி சின்ன ஸ்கேலப்பாக போடலாம். அது தைக்கையில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, ஸ்கேலப்பு வரைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் அந்த அட்டையை மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சோம்னா அது ஸ்கேலப்பு அது ஒரு மாதிரி நல்லா அளவு கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதை நம்ம வெட்டையில் பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சு விட்டு தான் நாம் இந்த வளைவுகளை வெட்டுறோம். 1/2 இன்ச்சு விட்டு, சின்ன கத்திரியாக இருந்தால் சௌரியமாக இருக்குது, பொறுமையாக வெட்டணுங்க. கரெக்டாக கத்திரி வச்சு அப்படியே சைஸாக திருப்பணும் அந்த வளைவில். இப்படி வச்சு அப்படியே சைஸாக கத்திரியை மட்டும் அப்படியே ரவுண்டாக கொண்டு போகணும். இல்லாட்டி அந்த ஸ்கேலப்பில் கொஞ்சம் எச்சு கம்மியாக வர்ற மாதிரி அந்த ஸ்கேலப் வட்டம் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்கேலப் வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நான் துணியில் சீலை கிளாத்தில் ஒரு 4 இன்ச் அளவுக்கு வெட்டியிருந்தேன் இந்த டிசைனுக்காகவே. இப்போ அதில் அந்த துணி பத்தலைங்கிறனால சைடில் ஜாயின் போட்டிருந்தேன். இப்போ அதில் வந்து கரெக்டாக நாம் இந்த கேன்வாஸ் வச்சு ஒரு குண்டூசி வச்சு குத்திக்கலாம். கரெக்டாக இப்படி வச்சு, ஏன்னா ஓரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஏகமும் சுற்றி மடித்து அடிக்கிறதுக்கு இந்த சீலை கிளாத் வேணும். அந்த மாதிரி வச்சு இப்படி கரெக்டாக வச்சு இப்படி குத்திட்டு, கேன்வாஸ் வந்து நான் கீழே வந்து வளைவு எடுக்கலன்னா இப்படி மடித்து அடிச்சுக்கணும். இப்போ வளைவு வந்து கீழே வரும், சதுரமாகவே இருக்குதா, அந்த இடம் வளைவு எடுத்தால் தான் நம்மளுக்கு ரவுண்டு கழுத்தாக வரும். அதனால் அது அப்படியே அந்த கேன்வாஸ் வந்து கொஞ்சம் அப்படி வெட்டிக்கலாம். இது நம்ம கேன்வாஸ் வெட்டையிலேயே வந்து இது இப்படி கரெக்டாக வளைவு எடுத்துருந்து இப்போ வெட்ட தேவையில்லை. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி இப்படி வளைவு எடுத்துக்கலாம். நாம் அந்த ஸ்கேலப்பிலிருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்குறோம். அது எதுக்குன்னா இந்த சீலை கிளாத்து தெரியுமில்லங்க, கேன்வாஸ் தைக்கல, அதுக்காக. இப்போ இனி இந்த கேன்வாஸை சுற்றி அந்த சீலை கிளாத்தை மடித்து அடிச்சுக்கலாம். கரெக்டாக கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு, இனி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுகளெல்லாம் வெட்டிட்டு மடித்து அடிச்சுக்கலாம். அந்த கேன்வாஸ் சுற்றி நம்ம அயன் பண்ண தேவையில்லை, நம்ம தையலும் ஓட்ட தேவையில்லை. நம்ம பின் பண்ணியிருக்கிறோம்லங்க 2 பக்கம். இப்போ இப்படி அப்படியே வச்சு மடித்து அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கேன்வாஸு கரெக்டாக நின்றுக்கு. சீலை கிளாத்தில் உள்பக்கமாக வச்சு இந்த கேன்வாஸ் அடிக்கிறோம். நல்ல பக்கம் கீழே இருக்குது, உள்பக்கம் தான் நம்ம கேன்வாஸ் வச்சு அடிக்கிறோம். அப்போ நம்ம வந்து அந்த ப்ளவுஸில் வச்சு அடித்து திருப்பியில் நம்மளுக்கு இந்த சீலை கலர் வந்து நம்மளுக்கு மேல் பக்கமாக நல்ல பக்கம் வந்துடும். இப்போ இப்படி அடிச்சிட்டங்களா. இப்போ அந்த கேன்வாஸ்க்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த குண்டூசி எடுத்துகிட்டு இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன நகர்த்தினாலும் இந்த உள்கழுத்து துளி கூட நகராது. நம்ம தான் இப்படி அதை 1/2 இன்ச்சு மேலே விட்டு வெட்டுறோம்லங்க. இப்போ சரி பாதியாக மடித்து இப்படி ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த கட் மார்க்கையும் ப்ளவுஸில் இருக்கிற கட் மார்க்கையும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ சரி பாதி அளவு இப்படி வச்சுட்டோங்களா. ப்ளவுஸ் ஏற்கனவே அடித்து ரெடி பண்ணியிருக்கிறோம்லங்க. இப்போ அந்த கட் மார்க்கில் இந்த கட் மார்க்கு கரெக்டாக வச்சு நம்ம பெரிய தையல் வச்சு ஒரு நெட்டு தையல் ஒட்டிக்கலாம். எதுக்கு நெட்டு தையல் ஓட்டுறோன்னா, நம்ம ஸ்கேலப்பு நிறுத்தி நிறுத்தி கையில் திருப்பி திருப்பி அடிப்போம். அப்போ துணி வந்து நகுந்துரும். அதுக்காக பெரிய தையல் வச்சு இப்படி ஒட்டிக்கலாம் ஏகமும். நம்ம கடைசியில் தைச்சி முடித்த கடைசியில் நம்ம அதை பிரிச்சுக்கலாம். கீழே வரைக்குமே தையல் ஒட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சரிபாதி அளவில் அந்த கேன்வாஸு சீலை கிளாத்து இது நகராது இருக்குது. இப்படி அடிச்சிட்டங்களா. இனி நாம் பொறுமையாக எப்படி வேணால் அடிக்கலாம். நம்மளுக்கு துளி கூட நகராது. இப்போ கேன்வாஸ் அந்த 6 இன்ச்சு விட்டதுனால நம்ம உள்கழுத்து நம்மளுக்கு அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ ரொம்ப குட்டி தையலாக வைக்கணுங்க. இந்த ஸ்கேலப்பு அந்த வளைவுகளில் அந்த கேன்வாஸு எஜ்ஜிலேயே தையல் ஓட்டணும். எஜ்ஜிலின்னா கேன்வாஸில் பட்டிருக்கணும். ரொம்ப உள்ளேயும் வரக்கூடாது. அந்த கேன்வாஸோட அந்த ஒரு ஊசி அளவில் தான் தளவுலையே சிறு தையலாக வச்சு தான் ஓட்டணும். ஏன்னா வந்து இந்த சீலை கிளாத்தில் பூரா ஜருகை கொஞ்சம் பெருந்தையலாக வச்சிட்டோம்னா நம்ம ஸ்கேலப்பு திருப்பியில் அந்த ஜருகை பிசுறு வெளியே வரும். எந்த ஸ்கேலப்புக்குமே குட்டி தையலாக ஓட்டணும். அப்போ நம்ம திருப்பியில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி அந்த கேன்வாஸில் கரெக்டாக படுற மாதிரி இது பண்ணுங்க. நான் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறேன், ரொம்ப வீடியோ லாங்காக போகுதுன்னு. இப்போ வந்து அந்த கரெக்டாக அந்த கேன்வாஸ் மேலேயே குட்டி தையலாக போட்டு இப்படி பொறுமையாக ஓட்டுங்க. குட்டி தையலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கேலப்பு திருப்பியில் பிசுறு தெரியாது வெளியே. இதுக்கு வந்து நம்ம கட் பண்ணியில் ஒரு 1/2 இன்ச் அளவே விட்டு கட் பண்ணலாம். ரொம்ப பாயிண்ட் அளவுக்கெல்லாம் விட்டோம்னா அந்த பிசுறு வெளியே வந்துடும், ஸ்கேலப்பு திருப்பியிலேயே வந்துடும். அதனால் வந்து 1/2 இன்ச் விட்டே வெட்டலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், இது வந்து தைச்சாச்சு. இனி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த நம்ம தையல் போட்டோம்லங்க, அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சிலிருந்து 1/2 இன்ச்சுக்குள்ளேயே விட்டே வெட்டலாம். ரொம்ப குட்டியாக வெட்டாதீங்க, பாயிண்ட் அளவெல்லாம் விட்டு. இந்த மாதிரி ஜருகை கிளாத்தாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேலப் திருப்பியில் உள்பக்கம் அந்த பிசுறு வெளியே வந்துடும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு தாராளமாக விடலாம். அதே மாதிரி ஸ்கேலப் தைக்கிலையும் குட்டி தையலாக தான் வச்சு தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி பாருங்கள், வளைவு ஏகம் வெட்டியாச்சு. இனி வந்து இந்த ஸ்கேலப்லலாம் ஒவ்வொரு அர்க்காத்து போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வளைவு நல்லா திரும்பி கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னு பாருங்கள், ஒவ்வொரு ஸ்கேலப்லேயும் 2 இடத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு அந்த கார்னர் பக்கம் ஒன்று, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கும் 2 இடத்துலையும் அந்த கார்னரில் ஒன்று, இதே மாதிரி இப்படி ஏகம் வெட்டிக்கணும். எல்லா ஸ்கேலப்லேயும் 2 இடத்துல வெட்டணும். கார்னர் பக்கம் அது கத்திரி வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வெட்டணும். இல்லாட்டி வந்து துணியில் ஓட்டை போட்டு இப்போ ஸ்கேலப் திருப்புறம் பாருங்க வெட்டணும். கடைசியில் இந்த ஸ்கேலப் அட்டை மேலே ஒரு விரல் வச்சு இப்படி திருப்பணும். துணி திருப்பக்கூடாது. எப்போவுமே கேன்வாஸ் அட்டை இருக்குல்லங்க, கேன்வாஸு, அதில் வச்சு ஒரு அழுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கேலப்பு அழகாக திரும்பி கொடுத்துரும். நம்ம ஆள்காட்டி விரலில் ஸ்கேலப்பில் வச்சு இப்படி ஒவ்வொரு அழுத்தினோம்னா அழகாக மொட்டு மொட்டாக நம்மளுக்கு ஸ்கேலப்பு திரும்பி கொடுத்துரும். அவ்வளோதாங்க, பாரு எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இப்போ ஏகம் திருப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் திருப்பியாச்சு. இதை வந்து நாம் லைட்டாக ஒரு அயன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம தையல் போடுறதுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி அயன் பண்ணாவே போதுன்னா விட்டுலாம். ஏன்னா நம்ம உள்ளே வந்து 1/2 இன்ச் அளவு கொடுத்து தான் நம்ம ஸ்கேலப் கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு தையல் மட்டும் போடுறேன் அந்த ஓரத்தில். இப்போ இது ஒரு அயன் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குது, நம்மளுக்கு கரெக்டாக நிற்கி அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ பாருங்கள், சீலை கலர் இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு, மேட்சாக இருக்குதுக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு தையல் சிறு தையலாக போட்டு ஓட்டிக்கிறேன். அந்த ஓரத்துலேயே ஒரு துளி கூட உள்ளே வரக்கு இல்லாத அந்த ஓரத்துலேயே ஓட்டிக்கலாம். ஓட்டிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம லேஸ் வச்சு அடிச்சிட்டோம்னா டிசைன் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அந்த ஓரத்துலேயே சிறு தையலாக வச்சு ஏகமாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே கேன்வாஸ் இந்த ஸ்கேலப் டிசைன் தைக்கிறது அப்படின்னா மேலே அடித்து உள்ளே திருப்புவோம். இப்போ நம்மளுக்கு சீலை கலர் வேணும் அப்படிங்கிறனால உள்பக்கமாக ஸ்கேலப் தைச்சு வெளிப்பக்கமாக திருப்பினோம்னா நம்ம எதிர்பார்க்குற டிசைன் நம்மளுக்கு கிடச்சிக்கு. ஆனால் இந்த வளைவுகளுக்கெல்லாம் பொறுமையாக எடுத்து விட்டு பொறுமையாக தான் ஓட்டணும்.
இப்போவும் வீடியோ ஸ்பீடில் தான் இருக்குது. இது ரொம்ப நேரம் ஆயிரும் இது பொறுமையாக ஓட்டுறது வீடியோவில் வந்துட்டு இருந்தா. அதனால் கொஞ்சம் இந்த தைக்கிற இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஏகமும் இப்படியே அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க ஒரு ஹை பட்டன் அமுத்திடுங்க. அவ்வளோதாங்க, ஏகம் அடித்தாச்சு. இனி இதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் கலர்லேயே லேஸு சிகப்பு கலர் வந்த மாதிரி இருக்குது. அதனால் அதை வச்சு இப்படி ஏகம் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ அந்த புடவைக்கு நம்மளுக்கு மேட்சாக வந்துருச்சுங்களா. இதே மாதிரியே தான் கையும் நான் தைச்சிருக்கிறேன். இதே மெத்தட்லேயே உள்ளே இருந்து வெளியே அடித்து திருப்பி இருக்கிற கைக்கும். இப்போ நம்ம லேஸ் வச்சுக்கலாம். லேஸ் பாருங்கள், லேஸ்லேயும் வட்ட வட்டமாக ஸ்கேலப் டிசைன் மாதிரியே இருந்துச்சு சிகப்பு கலரு. அதனால் அந்த லேஸ் இதுக்கு மேட்சாக இருக்குதுன்னு இப்படி வச்சுட்டேன். அந்த லேஸ்லேயே ஒரு வெல்வெட் கிளாத்தில் இப்படி வட்ட வட்டமாக வந்திருக்கு. பார்க்கறக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ ஏகமும் இந்த கவர் பண்ணுற மாதிரி இந்த லேஸ் வச்சு அடிச்சிட்டோம்னா பார்க்கறக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ உள்பக்கம் பாருங்கள், நம்மளுக்கு லைனிங்கில் எந்த பிசுறும் இல்லை, மேலையும் இல்லை. இப்போ லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். லேஸ் வந்து நான் ஒரு 7 இன்ச்சு காட்ட எக்ஸ்ட்ரா விட்றேன். அது எதுக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு கவர் ஆகுமில்லங்க, நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண கடைசியில். அதனால் இவ்வளோ விட்டு அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுற இடத்த ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் நான் லேஸ் ஸ்டிச் தைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறத ஃப்ரண்ட் சைடுக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இப்படியே ஏகம் அடிச்சுக்கிறோம். இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த 7 இன்ச்சு விட்டுக்கணும் ஃப்ரண்ட் சைடுக்கு. இப்போது 2 தையலாக ஓட்டிக்கலாம். பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நெக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கையும் அதே மாதிரி அடித்து திருப்பியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.